சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தில் வந்து 725வது இலக்கத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஃப்புகளை பார்க்குற நேரம் அகீமு சுஃபூஃபக்கும், உங்களுடைய சஃப்புகளை நேராக வைத்துக் கொள்ளுங்கள், சவ்வு சுஃபூஃபக்கும் சமமாக வைத்துக் கொள்ளுங்கள், நேர்த்தியாக வைத்துக் கொள்ளுங்கள், வதராசு நெருக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள், இப்படின்னெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஃப்புகளை செய்கிற நேரம் சஹாபாக்களுக்கு அறிவித்தல்களை வந்து கொடுப்பாங்க. அப்போ இதை கேட்கக்கூடிய நபித்தோழர்கள் எப்படி அதை நடைமுறைப்படுத்தினாங்க, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னுக்கு எப்படி அவங்க இதை செஞ்சு காட்டினாங்கன்னு சொல்லி தான் இந்த ஹதீஸ் காணப்படுது. அப்போ இதை சொன்னதோட வகான அஹதுனா யல்ஸிகு மன்கிபஹு பிமன்கிபி சாஹிபி, எங்களிலே ஒருவர் சஃபில் நிற்கக்கூடிய எங்களிலே ஒருவர் தன்னுடைய தோளோடு அடுத்த சகோதரருடைய தோளையும் சேர்த்துக் கொள்வார், தன்னுடைய தோளை அடுத்த சகோதரருடைய தோளோடு சேர்த்துக் கொள்வார். அதே போல வகதமஹு பிகதமிஹி, தன்னுடைய கால் பாதத்தை மற்ற சகோதரர் அருகாமையில் இருக்கக்கூடிய சகோதரருடைய கால் பாதத்தோடு சேர்த்தவர் நின்று கொள்வார் அப்படின்னு அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அப்போ இதை இப்படி ஒரு அமைப்பு பார்த்ததுக்கு பிறகு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுவாங்க, இதெல்லாம் சரியாக நடந்ததுக்கு பிறகு. அப்போ இதில் வேறு செய்திகள் நிறைய இருக்குது. தோள்களை தடவி விடுவாங்க. அதே போல் சஃப்புகள் பார்க்கக்கூடியவங்களுடைய சகோதரர்களுடைய கைக்கு நீங்கள் இலகுவாக நில்லுங்க, இடைவெளிகள் விடாதீங்க. அதில் ஷைத்தான் வருவான். ஷைத்தான் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை போல, சின்ன ஒரு ஆட்டுக்குட்டியை போல வந்து சஃப்புகள் இடையில நிற்பான் எல்லாம் நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து காலோட கால் சேர்க்கறதுக்குரிய ஆதாரம் வந்து சஹீஹுல் புகாரி 725. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் சஃப்புகள் சரி பண்ணக்கொள்ள நபித்தோழர்கள் இந்த ஒரு அமைப்பில் தான் நின்றிருக்கிறாங்க. தோளை சேர்த்துக்கொள்வாங்க, காலோட கால்களை வந்து சேர்த்துக்கொள்வாங்க. இந்த நடைமுறை வந்து அல்லாஹ்வுடைய உதவியால் ஏனைய பிரிவுகளில் இல்லை, ஜமாஅத்துல் முஸ்லிமீன்ல வந்து அது காணப்படுது.